முந்தியெல்லாம் தனியா வாக்கிங் போவோம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட வாக்கிங் போவோம். அப்புறம் கேர்ள் ஃப்ரெண்டோட வாக்கிங் போவோம். அதுக்கப்புறம் வாக்கிங் அவேர்னஸ் சொல்லிட்டு ஒய்ஃபோட வாக்கிங் போக ஆரம்பிச்சோம். இந்த ஒய்ஃபோட வாக்கிங் போறதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஒய்ஃப் கூட வந்தாலும் கஷ்டம், கூட வராட்டினாலும் கஷ்டம். கூட வந்தா என்ன பண்ணுவாங்க? போற வழியெல்லாம் சாமான வாங்கி சூப்பர் மார்க்கெட் ட்ராலி மாதிரி நம்ம கையில பைய கொடுத்து அதுல போட்டுட்டு தூக்கிட்டு வர சொல்லிடுவாங்க. கூட வரலன்னு வச்சுங்க, எந்த சைடு போறீங்கன்னு கேட்டு அந்த சைடுல இருக்கிற கடைகள்ல அட்லீஸ்ட் கூகுள்ல சர்ச் பண்ணியாவது இதெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி தலையில கட்டிடுவாங்க. இப்போ மேட்ருக்கு வருவோம். இப்போ சமீப காலமா பெட் டாகோட நிறைய பேர் வாக்கிங் வந்தாங்க. நான் கூட யோசிச்சேன், இது கூட நல்ல ஐடியா வச்சேன். பெட் டாகோட வாக்கிங் போனா ஒன்னு சேஃப்டி, 2 நம்ம என்ன பேசிட்டு வந்தாலும் அது பதில் பேசாது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா விஷயமே வேற. அவங்களுடைய வீடு, அவங்களுடைய சுற்றுப்புறம் இதெல்லாம் சுத்தமா இருக்கணும். பெட்டோட வாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டை கூட்டிட்டு வந்து சுத்தமா இருக்கிற பொது இடங்களிலும் சுத்தமா இருக்கிற மற்ற வீட்டு வாசலிலும் அந்த நாய் அசுத்தம் பண்ணிட்டு போயிடும். ஃபாரின்ல எல்லாம் வாக்கிங் போவாங்க பெட் டாக்ஸோட. நான் அங்கெல்லாம் ஒன்னா நம்ம கையில கவர் எடுத்துட்டு போய் கிளீன் பண்ணணும், இல்லைன்னா அங்கங்க வச்சிருக்கிற கவரை எடுத்து நீங்க கிளீன் பண்ணிட்டு வரணும். இங்க மக்கள் இப்படி எப்படி புரியாத புதிர்.